எல்லாருக்கும் வணக்கம். கவிஞர் வாலி வந்து ஒரு அருமையான கவிஞர். அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வரிய சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீணை, வீணைகள் வந்து நெறைய வகையான வீணைகள் இருக்கு. அதில வந்து சரஸ்வதி வீணை, ருத்ர வீணை, ஏகாந்த வீணை, அ விசித்திர வீணை இந்த மாரி நெறைய வீணைகள் இருக்கு. இதில செஞ்சம் அப்படிங்கிற ஒரு வகையான வீணையும் இருக்குது. இந்த வீணையில எந்த ராகம் நீங்க வாசிச்சாலும் அது வந்து ஒரு சோகமான ஒலிய தான் குடுக்கும். அதே மாதிரி கர்நாடிக் மியூசிக்ல வந்து நெறைய ராகங்கள் இருக்கு. அதில தோடிங்கிற ஒரு ராகம் இருக்கு. இது வந்து ஒரு சோகமான ராகமா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த தோடிங்கிற ராகத்த வந்து இந்த செஞ்சம் அப்படிங்கிற வீணையில நீங்க வாசிச்சீங்கன்னா, அது ஒரு மகிழ்ச்சியான ஒலியை கொடுக்குமாம். இதுதான் வந்து கவிஞர் வாலி வந்து ஒரு சாங்ல எழுதியிருப்பாரு. புது புது அர்த்தங்கள் அந்த பாட்டுல எழுதியிருப்பாரு. எஸ்பிபி சார் பாடியிருப்பாரு. "செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி" அப்படின்னு அழகா பாடியிருப்பாரு. இது எல்லாரும் நாம எப்படி நெனச்சிருக்கோம், நெஞ்சம் எனும் வீணை அப்படின்னு தான் இதுவரைக்கும் பாடிட்டு இருக்கோம். அது வந்து செஞ்சம் எனும் வீணை.